யோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? விண்வெளி நாயகா. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம திறமையை டியூன் பண்ணி வச்சுக்கணும்னு. அது சினிமா இண்டஸ்ட்ரியில் சிங்கர்ஸுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட ரொம்ப 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 முக்கியம் டைரக்டர்ஸ்க்கு. தக் லைஃப் இந்த படத்தோட பேர் மாடர்னைஸ்டாக இருக்கிற அளவுக்கு ஸ்டோரி மாடர்னைஸ்டாகவே இல்லை. வெரி வெரி பிலோ ஆவரேஜ். யார் வேணாலும் இந்த கதை எழுதலாங்க. ஆனால் கேங்ஸ்டர் அண்ட் ரொமான்ஸ் படங்களோட படைப்புக்கு முன்னுதாரணமாக இருக்கிற நம்ம மணிரத்னம் அவர்கள், சார் நீங்கள் போய் இப்படி பண்ணலாமா? நம்மள சில பேர் இதை கண்டிப்பாக பார்த்துருப்போம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யார் இடத்த யார் பிடிக்கிறது அண்ட் எவன் கேர்ள் ஃப்ரெண்டை யார் தூக்குறது, அவ்வளோதான். இதை கொஞ்சம் ஹைப் பண்ணி மும்பையில் கொஞ்சம் பார்ட்ஸாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் என் தலைவன் எஸ்டிஆர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் தூக்கி சாப்பிட்டாரு, அது போதும். மற்றபடி கமல், த்ரிஷா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் அதுக்கெலாம் யூஸ் பண்ண கேமரா டெக்னிக்ஸ்லாம் ஒன்றுமே வந்துட்டு புதுசாக ரசிக்கும்படியாக இல்லை. எல்லாமே நம்ம நிறையா படத்தில் வந்துட்டு பார்த்துருப்போம். அதனால் நானும் அடுத்த வீடியோவில் அடுத்த படத்தோட ரிவ்யூவோட வரேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் யுவன்.